ஐஎம்டிபில அதிக ரேட்டிங் வாங்கின தரமான 3 படங்களை தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல டை ஹார்ட் 1988ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ லீவ் டைம்ல ஊர்ல இருந்து இங்க அவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. அவரோட ஒய்ஃப் வந்து இங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனில அன்னைக்கு நைட் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பில்டிங்குள்ள ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து நுழைஞ்சிடுறாங்க. எல்லாரையுமே பணைய கைதிகளா புடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க எல்லாருக்கும் ஆட்டம் காட்டுறாரு பயங்கரமா. சோ நம்ம ஹீரோ அந்த பணைய கைதிகள் எல்லாரையும் அந்த டெரரிஸ்டுங்களுக்கு எல்லாம் ஆட்டம் காட்டி எப்படி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல நம்ம ப்ரூஸ் வில்லிஸ் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம த்ரில்லிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் இந்த மாதிரி நிறைய பாகங்கள்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு மூவி சீரிஸ் தான் இது. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, செம்மையா இருக்கும். தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல ஜாங்கோ அன்செயின்ட் 2012ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம குவென்டின் டாரன்டினோ தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மேனா இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருப்பாரு. சோ ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன், அது மட்டும் இல்லாம நீ இங்க இருந்து விடுதலை ஆகிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், பட் அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. அது என்ன உதவி, அந்த உதவியை நம்ம ஹீரோ செஞ்சாரா இல்லையா, அவர் நம்ம ஹீரோவுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஹீரோவுக்கு உதவி பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல நம்ம டிகாப்ரியோ நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. படத்துல ஜேமி ஃபாக்ஸ் அண்ட் டிகாப்ரியோ 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இது நம்ம குவென்டின் டாரன்டினோட மூவி ஃபுல்லாவே பாருங்க, வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பயங்கரமா எடுத்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு தரமான ஒரு படம், செம்மையான ஒரு படம், மிஸ் பண்றாதீங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏலியன்ஸ் 1986ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்பேஸ்ல வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்னு இருக்கும். அந்த இடத்துல ஏலியன்ஸ் அட்டாக்னால அங்க இருந்து அவங்க இறந்துட்டு இருப்பாங்க. சோ அங்க இருந்து எந்த ஒரு தகவலுமே இங்க பூமிக்கு வந்து வராது. சோ இதனால இங்க இருந்து ஒரு ரெஸ்கியூ டீம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களையும் அந்த ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் அங்க இருந்து நல்லபடியா தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல அழிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை நம்ம ஜேம்ஸ் கேமரோன் சார் தான் எடுத்திருப்பாரு. அவரோட படங்கள்னாலே அது தரமா தான் இருக்கும். சோ இந்த படத்தை நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸான செம்மையான ஒரு மூவி. இந்த படத்துக்கும் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு மூவி தான் இது. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா இப்ப கூட டைம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே ஐஎம்டிபில அதிக ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 படங்களும் மாஸ்டர் கிளாஸான ஹாலிவுட் மூவிஸ். நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். செம்மையா இருக்கும் 3 படங்களும், தரமான படங்கள். 3மே தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.